நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, உங்கள் வாகனத்தை மட்டும் நாய்கள் அடிக்கடி துரத்துகிறதா? இதுதான் காரணமாக இருக்கலாம். பொதுவாக வளர்ப்பு பிராணிகளின் நாய்களின் நன்றி உள்ளதாக பார்க்கப்படுகிறது. நாய்கள் பலருக்கும் பிடித்தமான விலங்குகளை இவை மனிதர்களுடன் பிணைப்பை உருவாக்குகின்றன. தாங்கள் அன்பாக மற்றும் நட்பு இயல்புக்கு பெயர் பெற்றவை. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வீட்டில் உள்ள அனைவரிடம் அரவணைப்பை காட்டுகின்றன. நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது சோகமாக இருந்தாலும் நாய்கள் நம்மை புரிந்து கொள்ளும் உணர்வு கொண்டவை. அவற்றுடன் நமது உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த விசுவாசமான உயிரினங்கள் பெரும்பாலும் நாம் வீட்டுகளுக்கு முன்னால் அமர்ந்து நன்றி உணர்வை காட்டுவது போல் காவலில் நிற்கின்றன. கார்கள் மற்றும் பைக்குகளை மட்டும் நாய்கள் ஏன் இவ்வளவு தீவிரத்துடன் துரத்துகின்றன என்று பலருக்கும் குழப்பம் இருக்கும். இரவில் வெளியில் சென்று வீடு திரும்பும் பொழுது நாய்களை கண்டு அச்சப்படுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர். இதனாலேயே இரவில் வெளியே செல்ல பயப்படுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் நாய்கள் ஏன் துரத்துகிறது என்பதையும் இவற்றின் உள்ளுணர்வு மற்றும் நடத்தைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாய்கள் கார்களை அல்லது பைக்குகளை துரத்தும் போது அவை விளையாட்டாக இப்படி செய்வதாக சிலர் நினைக்கின்றனர். இருப்பினும் இது தவறான கருத்து என்று நிபுணர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். நாய்கள் சாலைகளை கடக்கும் பொழுது அல்லது வாகனங்களை துரத்தி செல்வதனாலேயே போக்குவரத்து விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. இது நாய்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இருவருக்கும் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கும் வழிவகுக்கும். வாகனம் ஓட்டிகள் திடீரென்று நாய்கள் துரத்துவதை பார்த்து வேகமாக செல்லும்போது எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுகின்றன. நீங்கள் வேகமாக துரத்தும் காரணம் வேகமாக வாகனத்தை இயக்கும் போது அதிக சத்தம் ஏற்படும். நாய்கள் இயல்பிலேயே வேட்டையாடும் குணம் கொண்டு உள்ளன. எனவே இவற்றின் இரையை துரத்துவதைப் போலே வாகனங்களை துரத்தி ஆரம்பிக்கும். நாய்கள் ஒரு அசாதாரணமான வாசனை உணர்வை கொண்டுள்ளன. இது அவர்களின் நடத்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களில் டயர்களில் நாய்கள் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நாய்களின் சிறுநீர் வாசனை டயர்களில் நீண்ட நேரம் இருக்கும். எனவே நீங்கள் இந்த வாசனை கண்டால் மற்ற நாய்கள் அருகில் இருப்பதாக எண்ணி உங்கள் வாகனத்தை துரத்தலாம். பொதுவாக வேறு ஏரியாவில் இருந்து நாய்கள் மற்றொரு ஏரியாவிற்கு வந்தால் அந்த பகுதியில் உள்ள நாய்கள் ஒன்று சேர்ந்து விரட்டிவிடும். இவை பொதுவாகவே தாங்கள் பகுதியில் அறிமுகமில்லாத நாய்கள் இருப்பதை விரும்புவதில்லை. எனவேதான் இவ்வாறு துரத்துகின்றன. அடுத்த முறை உங்களை நாய்கள் துரத்தினால் வேகமாக செல்லாமல் மெதுவாக அங்கிருந்து சென்றாலே துரத்துவதை நிறுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.